இந்த உறவு முறைகள் அப்படிங்கிறது நம்ம பார்க்கும் பொழுது ஒரு இன்னொருத்தவங்களோட தொடர்பு வருது. ஒரு பாடி ரிலேட்டடாக நம்ம உடல் ரீதியாக அதை நினைக்கிறோம். எது மேலேயாவது நம்பிக்கை இல்லாமல் நம்ம கண்டபடி யோசிக்கிறது. ஏதோ ஒரு ஃபெயிலியர் ஆகிடுனா அதையே நினச்சிட்டு கவலைப்படுறது. யாரோ ஒருத்தங்க மேலுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் அதை நினச்சி பொறாமப்படுறது. நாமளை நாமே ரொம்ப தாழ்வாக நினச்சிக்கிறது. நான் இப்படி அடையணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன், அதை அடைய முடியலைங்கிறதுக்காக விரக்தியாக இருக்கிறது. அனுபவம் இல்லாத அந்த கற்பனையான எண்ணங்கள்னால ஏமாற்றம் தான் மிஞ்சுது. அப்போ இது என்ன ஆகுது? ஏமாற்றமாக போகும்பொழுது நாம் தவறுகளை செய்ய ஆரம்பிச்சிடுறோம். கண்டபடி நாம் இது பண்ணும்போது அது என்ன புரியாத வயசு அப்படிங்கிறது. புரியாத வயசில் இருக்கும் பொழுதும் நம்ம என்ன செய்யணும்? கவனமாக இருக்கணும். ஜீசஸ் கிரைஸ்ட்னு சொல்லுவாங்க, ஆன்மா இருக்கு இல்லையா, அந்த ஆன்மா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒன்று. ஃப்ளஷ் இஸ் வீக்குங்கிறார், ஸ்பிரிட் இஸ் ஸ்ட்ராங், ஃப்ளஷ் இஸ் வீக் அப்படின்பாங்க. இதில் நம்மளுடைய உள்ளத்தில் எழுகின்ற அந்த ஒழுக்கமற்ற எண்ணங்கள் அப்படிங்கிறாங்க. அந்த ரியலிஸ்டிக்காக யோசிக்கிறதுக்கு இல்லை. ஏதோ ஒன்று பார்த்த உடனே அதை பார்த்துட்டு ஓ இது இப்படியா அப்படிங்கிற மாதிரி ஒரு பெருசாக நான் நினச்சிட்றேன். இது ஒரு தவறா அப்படின்னு கேட்டோன்னா இல்லை. வேதாத்திரி மகர்ஷி அழகாக சொல்கிறாங்க, மரண தண்டனை இருக்கு இல்லையா, அது தப்பு செய்தவங்கன்னா கூட அவங்களுக்கும் கூட ஒரு நபர்கிட்ட பேசிகிட்டு அவங்ககிட்ட ஒரு மாதிரி பேச வேண்டியிருக்கும். அவங்களுக்கு என்ன வேணுங்கிறது தெரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பேச வேண்டியிருக்கும். அதே நேரத்தில் அதே சப்ஜெக்ட் இன்னொருத்தங்கிட்ட இங்கே வரும்போது இந்த உறவு முறைகள் அப்படிங்கிறது நம்ம பார்க்கும் பொழுது பல மகான்கள் பலவிதமான ஒரு விஷயங்களை சொல்லியிருக்காங்க. ரிலேஷன்ஷிப், நிறைய ஷிப் இருக்குது, ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிறது இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஷிப்லேயும் நம்ம போயிட்டுருக்கோம் இல்லையா, ரிலேஷன்ஷிப். இந்த ஷிப்பில் நாம் எப்படி போகணும் அப்படிங்கிற விஷயத்த பல மகான்கள் சொல்லியிருக்கிறதுல ரமண மகரிஷி ஒரு விதமான ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. இந்த ரிலேஷன்ஷிப் அப்படின்னு நம்ம அதை கேட்ட உடனே என்ன ஆகுதுன்னா, நமக்கு ஒரு இன்னொருத்தவங்களோட தொடர்பு வருது. ஒரு பாடி ரிலேட்டடாக நம்ம உடல் ரீதியாக அதை நினைக்கிறோம். அது இல்லை. இதை தாண்டி அதுக்குள்ளாக இருக்கக்கூடியது என்னென்னா, அந்த அன்பு, லவ்ங்கிற ஒரு விஷயம், காதல் நமக்குள்ளாக இருக்கக்கூடிய ஒன்று. ரிலேஷன்ஷிப் அப்படின்ட்டு வந்ததுன்னா அதில் நிறைய மேனேஜ்மெண்ட் தேவையாக இருக்கு. எங்கே எப்படி நடந்துக்கணும், என்ன செய்யணும், யார்கிட்ட பேசணும், எப்படி பண்ணணும். இந்த வெளி உறவு, கரெக்டாக உறவுன்னு சொல்கிறது வெளியில் யாராக இருந்தாலும் சரி, அது எப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படிங்கிறது சொல்லி வரும்பொழுது அங்கே ஒரு உறவுங்கிறது ஏற்பட்டு அது வேறு விதமாக நம்ம சொல்லுகின்ற ஒரு கப்பல், ஒரு ஃபேமிலி, அந்த இதுக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப் டிஃப்ரெண்ட். அப்போ எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் கூட அங்கே என்ன ஆகும்னா, ஒவ்வொருத்தங்களுக்கும் தகுந்த மாதிரி மாறி மாறி நம்ம செய்ய வேண்டிய ஒரு ஸ்டிமுலை ஃபேக்டர், ஒரு ட்ரிகரிங் ஃபேக்டர் அப்படிங்கிறது ஒன்று இருந்துக்கிட்டே இருக்கும். ரமண மகரிஷி என்ன சொல்கிறாங்க, இந்த அன்புங்கிறது வெளிப்புறமாக இருக்கக்கூடிய ஒன்று இல்லை, இது உள்ளுக்குள்ளாக இருக்க வேண்டிய ஒன்று, செல்ஃபாக உள்ளே இருக்கக்கூடிய ஒன்று. அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒன்று இருக்கு இல்லையா, அது எப்படி இருக்குன்னா நிலையாக இருக்கக்கூடிய ஒன்று. அந்த நிலையை பிடிக்கணும். இங்கே தான் வேதாத்திரி மகரிஷி சொல்லுவாங்க, நிலையான ஒன்றை பிடித்து கொண்டு நாம் இருந்தோம்னா அந்த நிலையிலிருந்து நம்ம அலைந்து போகும்போது அலைகள் எப்போதும் உருவாகிக்கிட்டே இருக்கும். அதுதான் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ், அந்த நிலையிலிருந்து ஏற்படுறது தான். அப்போ அந்த நிலை இருக்குது இல்லையா, அந்த நிலையை மாற விடாமல் நம்ம வச்சுட்டு இருந்துட்டோம்னு சொன்னோன்னா நமக்கு என்ன ஆகுன்னு சொன்னோன்னா, எங்கே எது அலைந்து போனாலும் அந்த ரிலேஷன் இருக்கு இல்லையா, அந்த ஷிப் இருக்கு இல்லையா, அலையில் ரொம்ப பேரலையாக போய் அடிச்சுட்டு போகாமல் நிதானமாக போகும். அப்போ இந்த நிலையை குலைக்கிறது எது? நம்ம இதுக்கு ஒரு உதாரணமாக நம்ம எடுத்து பார்ப்போமே. நம்ம என்ன மாதிரி ஒரு நிலையாக இருக்கணுங்க, ஏதாவது ஒரு உதாரணத்தை நம்ம போவோம். 2 பாட்டில் இருக்குது. ஒரு கேஸ் ஃபில்டு பாட்டில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. நம்ம ஒன்று வேண்டாம், நம்ம ஏதோ இந்த சாஃப்ட் கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாம் இருக்குது இல்லையா, அதிலலாம் என்ன கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த ஒரு இது இருக்குது. இப்போ அந்த இதை எடுத்துக்கிட்டோன்னு சொன்னோன்னா அது நல்லா குலுங்குதுன்னு வச்சுக்கோங்களேன்.
நீங்கள் வண்டியில் கொண்டு வரீங்க. வண்டியில் கொண்டு வந்தபோது கொஞ்சம் வண்டி வந்த ரோடெல்லாம் ரொம்ப மோசமாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே இங்கே குலுங்குச்சு. குலுங்கிட்டு இப்போ நீங்கள் அதை ஓப்பன் பண்ணிடுறீங்க. யோசிக்காமல் ஓப்பன் பண்ணோன்னே என்ன ஆகும்? இப்போ அந்த குலுங்கினும் போது இப்படி குலுங்குச்சு இல்லையா? அந்த டைமில் அது ஏதோ ஒன்று ஆகிருக்கும். அது ஆகிட்டு அது ஓப்பன் செய்த உடனே எப்படி அடிக்குமா இல்லையா? இப்போ அந்த கேஸ் ஆனது, அந்த நீரில் இருக்கக்கூடிய கேஸ், இப்போ நல்லா புரியணும். இந்த மாதிரி அந்த கேஸுங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அந்த கேஸ் இதை என்ன செய்யும்? அது பொம்பாட் பண்ணிட்டு பயங்கரமாக ஏதோ வெடிச்சிட்டு வருது. இப்போ அப்படியே வாழ்க்கைக்குள்ளார வந்தேன்னு சொன்னோன்னா, இப்போ இது போல் கேஸ் ஃபேக்டர்ஸ் நிறைய விஷயங்கள் நம்ம உள்ளே போடுறோம். யார்கிட்டயாவது பேசும்போது கோவப்படுறது, எது மேலேயாவது நம்பிக்கை இல்லாமல் நம்ம கண்டபடி யோசிக்கிறது, ஏதோ ஒரு ஃபெயிலியர் ஆகிடுதுன்னா அதையே நினச்சிட்டு கவலைப்படுறது, யாரோ ஒருத்தங்க மேலுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னா அதை நினச்சி பொறாமப்படுறது, நாமளை நாமளே ரொம்ப தாழ்வாக நினச்சிக்கிறது, நான் இப்படி அடையணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன், அதை அடைய முடியலைங்கிறதுக்காக விரக்தியாக இருக்கிறது. இந்த மாதிரி நிறைய கேஸ், இதெல்லாம் என்ன செய்கிறோம்? அந்த நிலையாக இருக்கு இல்லையா? தண்ணி பாட்டில் எடுத்துக்கிட்டோன்னா சைலண்ட்டாக இருக்கும். என்ன வேணாலும் குளுக்குங்க, என்ன வேணாலும் செய்யுங்க, என்ன ஆகும்? ஒன்றுமே ஆகாது. பார்த்துருக்குமா? பேசாமல் அப்படியே அந்த பாட்டில் இருக்கும். நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா உடனே அப்படியே நிறைய குலுங்கி எக்கச்சக்க ப்ராப்ளம்பா எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு டமால்கிட்ட வெடிக்குமா? வரவே வராது பாருங்கள். அப்படியே பேசாமல் இருக்கும். என்ன நிலைய? எக்கச்சக்க கோபமாக இருக்கேன், நான் பயங்கரமான இதில் இருக்கேன், என்கிட்ட வராதிங்கன்னு சொல்லுவோம் இல்லையா? வீட்டில் அடிக்கடி நடக்கும், ஆஃபீஸில் நடக்கும், ஸ்கூலில் கூட நடக்கும். அப்படியே அந்த கோவத்தோடு போவோம், அங்கே போனோன்னு வரும். இப்போ என்ன ஆகிறோம்? குலுங்குறோம் நம்ம. அப்போ அந்த குலுங்கும்போது அந்த நிலையை உள்ளே இருக்கிறது மாற விடாமல் நம்ம வச்சிட்டு இருந்தோம் சொன்னால், ஏன்னா உலகம்னா 1000 தான் வரத்தான் செய்யும். ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லும்போது நிறைய பொருட்களோட நம்ம பழக வேண்டியிருக்கு, தேவை இருக்குது. அதோட நம்ம அதை பயன்படுத்தணும். நிறைய அன்பர்கள் நமக்கு தேவையாக இருக்குது. அது வீட்டு உறவுகளோ இல்லை ஆஃபீஸ் உறவுகளோ இல்லை ஸ்கூல் உறவோ எதுவாக இருந்தாலும் நிறைய பேர் தேவை இருக்குது. அப்போ ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒவ்வொரு விதமான வெவ்வேறு இதுன்னு வந்துட்டு தான் இருக்கும். அப்போ எல்லாமே வரும்பொழுது நாம் என்ன செய்யணும்? அதெல்லாம் வரும் தான், இருக்கும் தான், இருந்தாலும் நான் குலுங்காமல் அந்த நிலையான ஒன்றா அந்த தண்ணி மாதிரி அப்படியே எப்போதுமே இருந்துட்டேன்னு சொன்னோன்னா, என்ன யார் எப்படி வீட்டுக்குள்ளார எது இருந்தாலும், ஆஃபீஸ்க்குள்ளார எப்படி எது இருந்தாலும் என்னுடையது பாதிக்காமல் அப்படியே நிற்கும். இப்போ எப்பொழுதுமே நம்ம என்ன செய்யணும்னு சொல்கிறாங்க, அதுக்காக தான் ரமண மகரிஷி சொன்னதும் சரி, வேதாத்ரி மகரிஷி சொல்கிறதும் சரி, எல்லா மகான்களும் சொல்கிறதும் சரி, ஒரு இடத்துல நீங்கள் ஸ்டே பண்ணுங்க. அந்த நிலையாக இருக்கு இல்லையா? தண்ணி போல் அசையாமல் அப்படியே நீங்கள் நின்றுட்டு இருந்தீங்கன்னா எல்லாமே இதில் வெளியில் இருக்கிறதெல்லாம் வரும். ஆனால் இதை அஃபெக்ட் பண்ணாமல் அது பாட்டு வந்துட்டு தொட்டுட்டு போயிட்டே இருக்கும். அப்போ நம்ம என்ன செய்யணும்? அது ரிலேஷன்ஷிப்ஸ்குள்ளார நம்ம இருக்கக்கூடியது இந்த கேஸ் ஃபேக்டர்ஸ் எல்லாம் அதிகமாக நம்ம உள்ளே கொண்டு அதை போட்டு குளுக்கக்கூடாது. இதுதான் நம்ம தெரிஞ்சுக்கணும். அது குளுக்கிறதுக்காக வரும் உழுக்கும் நம்மளை. எல்லாரும் ஒவ்வொருத்தங்க இருக்காங்க இல்லையா? வெவ்வேறு விதமாக. ஒன்றும் வேண்டாம், பொருளை எடுத்துக்கோங்களேன். அந்த பொருளே நம்மளை கடுப்பாக்கும். பார்த்துருக்கீங்களா? ஏதோ ஒன்று நான் தேடிட்டு இருக்கேன், கிடைக்கலன்னு சொன்னால் கடுப்பாக வரும் இல்லையா? எவ்வளோ நேரமாக இது பண்ணிட்டுருக்கோம், ஏதோ ஒன்று சமைக்கிறோன்னு வச்சுக்கோங்க, சரியாக வரலன்னு சொன்னோன்னா கடுப்பாகும். அப்போ என்ன ஆகுது? நம்மளுடைய அன்பு அங்கே விட்டுறோம். அந்த அன்பு நிலை இருக்கு இல்லையா? அதுதானே நமக்குள்ளாக இருக்கக்கூடிய நிலை. அதுதான் அவங்க சொன்னாங்க, அந்த செல்ஃப்குள்ளாக இருக்கக்கூடிய ஒரு இன்டர்னல் ஃபேக்டர், அதுக்குள்ளாக அது உட்காந்துருக்கு. அதை அலோவ் பண்ணணுங்கிறாங்க. அதை உள்ளுக்குறுக்காக இருக்குது, அதை அலோவ் பண்ணணும்னு சொன்னோன்னா அது அப்படியே அழகாக மலர்ந்து வரும். மலர்ந்து அன்பு மலர்ந்தால் என்ன? சிவம். அதுதான் சிவம்ங்கிறது. என்னன்னு சொன்னோன்னா அன்பு. அது எப்படி மலரும்? அன்பில் தான் மலரும். ஸோ அன்பாக எப்போது நம்ம இருக்க பழகிட்டோன்னு சொன்னோம்னா, எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் நமக்கு எப்பொழுதுமே அந்த இடத்துல ஒரு எதிர்பார்ப்பு இல்லாத ஒரு நிலையோடு உருவாகி நாம் குலுங்காமல் நம்ம இருக்கிற மாதிரியே எப்போதுமே இருந்துட்டுருப்போம். ஆனால் எல்லோரு கூடயும் இருப்போம். எல்லோரோடையும் நமக்கு உறவு சரியான உறவாக இருக்கும். அப்போ அந்த மாதிரி உறவு நமக்கு சந்தோஷத்தை தான் கொடுக்கும். எல்லாரும் நம்மக்கிட்ட இருக்கிற மாதிரி ஒரு பெரிய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளே இருக்கும். ஆனால் நம்ம பாதிக்கப்பட மாட்டோம். அது ஒரு சப்போர்ட்டிவ் சிஸ்டமாக இருக்கும். அந்த வகையில் நாம் ஒரு சப்போர்ட்டை கூட்டணும்னு சொன்னோம்னா, உள்ளுக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த ஒரு அன்பினை
எப்பொழுதுமே நாம் பார்க்க ஆரம்பிக்கணும், அதை அலோவ் பண்ணணும். அதை நாம் நிச்சயமாக அலோவ் பண்ணுவோம். அலோவ் செய்ய செய்ய மற்றவங்களும் நம்மளை அலோவ் பண்ணிடுவாங்க. அப்போ என்ன இருக்குது, நாம் ஸ்மூத்தாக போயிட்டே இருக்கலாம். இப்போ இந்த ரமண மகரிஷி சொன்ன அந்த விஷயத்தை நம்ம பார்த்தோம் இல்லையா? என்ன, இது எக்ஸ்டர்னலான ஒரு எமோஷன் கிடையாது. இது நமக்குள்ளாக இருக்கக்கூடிய நம்மளோட பிறந்த ஒரு விஷயம், ட்ரூ செல்ஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்குள்ளாக இருந்தக்கூடிய ஒரு விஷயம், எக்ஸ்டர்னல் எமோஷன் கிடையாது. அப்போ இதை எப்படி நாம் தெரிஞ்சிக்க முடியும், எப்படி இதை அச்சீவ் செய்ய முடியும் அப்படிங்கிறதுக்கு வழியேன்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாரு, செல்ஃப் என்கொயரி அப்படின்னு சொல்லுவாங்க. தன்னை அறிதல், உங்களுக்குள்ளாக நீங்கள் போகிறது, தற்சோதனை, அகத்தாய்வு. வேதாத்ரி மகரிஷி சொல்லக்கூடிய வார்த்தைகள் அகத்தாய்வு, தற்சோதனை பயிற்சி அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களை நீங்களே தெரிஞ்சுக்கணும். செல்ஃப் உள்ளுக்குள்ளார என்கொயரி. யாராவது ஒருத்தவங்க செய்தோன்னா அது வேற, நம்மளை கேள்வி கேட்குறது. இங்கே நமக்குள்ளாகவே நாம் கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறோம். செல்ஃப் என்கொயரி அதுதான். என்னையே நான் கேள்வி கேட்டுக்கணும், என்னையே நான் பார்க்கணும். அப்போ என்ன ஆகுது, எனக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த வேல்யூஸ் இருக்கு இல்லையா, அதை நான் ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறேன். என்னுடைய ட்ரூ செல்ஃப் என்ன, எனக்குள்ளாக இருக்கக்கூடியது என்ன, அன்பு, காதல், அந்த லவ் ஃபேக்டர் இருக்கு இல்லையா, இது எனக்குள்ளாக இருக்கக்கூடிய இன்னர் பீயிங். இது வெளியில் இருக்கக்கூடியது இல்லை, இன்னர் பீயிங். அப்போ அதுவாக நான் மாறணும்னு சொன்னோன்னா ஃபஸ்ட்டு என்ன செய்யணும், என்னன்னா ஆராய்ந்து பார்க்கணும். அந்த சுய ஆராய்ச்சி நிலை, அந்த நிலைக்கு போகணும். மெடிடேஷன் செய்தோம்னா அந்த நிலைக்கு நமக்கு போகக்கூடிய அகத்தாய்வுகள் கிடைக்கும். இதுதான் வேதாத்ரி மகரிஷி அவங்க வெவ்வேறு விதமாக சொல்கிறாங்க. நீங்கள் உங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். உங்களுக்குள்ளாக எண்ணம் என்ன இருக்குது, அந்த எண்ணத்துலேருந்து என்ன வருது, உங்களுடைய ஆசைகள்லாம் என்ன, இதுபோல் பல விஷயங்கள் நாம் நமக்குள்ளாக இருக்கக்கூடிய விஷயங்களை தெரிஞ்சுக்கும் பொழுது என்னாகுது, அங்கேருந்து பிறக்கக்கூடியது ஒரு தெளிவு நிலை. அதுதான் அன்பாகவும் அமைதியாகவும் இருக்குது. இந்த மாதிரி பயிற்சியை நாம் செய்து செய்து பழகணும்னு சொன்னோன்னா நாம் அவங்க சொன்ன மாதிரி அந்த நமக்குள்ளாக இருக்கக்கூடிய அன்பை வச்சுக்கிட்டு இந்த உலகத்தையும் அன்பாக பார்க்க முடியும். பயிற்சி செய்து பார்ப்போம். தினமும் நமக்காக டைம் கொடுக்கணும், என்கேஜ் பண்ணணும். இதுதான் இப்போ முக்கியமான பாயிண்ட்டு. செல்ஃப் என்கேஜிங். நம்ம என்ன நினச்சிட்ருக்கோம், மற்றவங்க யாராவது நம்மளை என்கேஜ் பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம நினச்சிட்ருக்கோம். இப்போ இதுதான் நம்மளுடைய உறவு முறைகளில் இருக்கக்கூடியது. இவங்க என்னை என்கேஜ் பண்ணலை, இவங்க என்கிட்ட பேசலை அப்படிங்கிறது இவங்கன்னு எப்படி காமிச்சிட்ருக்கோம். இவங்க சொல்கிறது செல்ஃப் என்கேஜிங், செல்ஃப் என்கொயரி. எல்லாமே நீ உனக்காக அப்பாயின்மெண்ட் கொடுத்துக்கோ, ஒன்றையே நீ எடுத்து பாரு அப்படிங்கிறது இங்கே இப்படி தான் காமிக்கிறாங்க. ஸோ செல்ஃப் என்கேஜிங். அப்போ டைமை நாம் எடுத்து நமக்காக எடுத்துக்கிட்டு பார்க்கும்போது நமக்குள்ளாக இருக்கிறது நமக்காகவே இருக்கும். அப்போ பயிற்சி செய்யணும், டைம் கொடுத்து நமக்காக டைமை ஒதுக்கி நாம் செய்து பார்த்தோன்னா கண்டிப்பாக நமக்குள்ளாக இருக்கிற விஷயம் நமக்கு தெளிவாக தெரியும். ஜீசஸ் கிரைஸ்ட்னு சொல்லுவாங்க, ஆன்மா இருக்கு இல்லையா, அந்த ஆன்மா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒன்று. ஃப்ளஷ் இஸ் வீக்ங்கிறார், ஸ்பிரிட் இஸ் ஸ்ட்ராங், ஃப்ளஷ் இஸ் வீக் அப்படின்பாங்க. இதெல்லாம் நம்மளுடைய உள்ளத்தில் எழுகின்ற அந்த ஒழுக்கமற்ற எண்ணங்கள் அப்படிங்கிறாங்க. அந்த ரியலிஸ்டிக்காக யோசிக்கிறதுக்கு இல்லை. ஏதோ ஒன்று பார்த்த உடனே அதை பார்த்துட்டு ஓ இது இப்படியா அப்படிங்கிற மாதிரி ஒரு பெருசாக நான் நினச்சிட்றேன். இது ஒரு தவறா அப்படின்னு கேட்டோன்னா இல்லை. வேதாத்ரி மகர்ஷி அழகாக சொல்கிறாங்க, மரண தண்டனை இருக்கு இல்லையா, அது தப்பு செய்தவங்கன்னா கூட அவங்களுக்கும் கூட ஒரு நபர்கிட்ட பேசிகிட்டு அவங்ககிட்ட ஒரு மாதிரி பேச வேண்டியிருக்கும். அவங்களுக்கு என்ன வேணுங்கிறது தெரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பேச வேண்டியிருக்கும். அதே நேரத்தில் அதே சப்ஜெக்ட் இன்னொருத்தங்கிட்ட இங்கே வரும்போது